வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பயிரும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசி பங்குனி சித்திரை மாதங்கள்ல நடவு செய்யக்கூடிய 10 நெல் ரகங்களை பத்தி தான் இந்த காலையில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த 10 நெல் ரகமே கோடை வெயிலுக்கு அதிக மகசூல் தரக்கூடிய நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அது ரொம்பவே முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த சொல்லக்கூடிய 10 நெல் ரகமே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த நெல் ரகத்தை நீங்கள் பயிர் செய்யலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் எல்லாமே ஒரு சூப்பரான சாகுபடி திறன் கொண்ட ஒரு நெல் ரகம். அதாவது மாசி பங்குனி சித்திரை மாதங்களுக்கு ஏற்ற சிறப்பான நெல் ரகம். அது மட்டும் இல்லாமல் குறுகிய கால நெல் ரகம், மத்திய கால நெல் ரகம் இரண்டுமே கலந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த நெல் ரகம் சூட்டபிளாக இருக்கோ அந்த நெல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுங்க. ஸோ அந்த நெல் ரகத்தோட டீட்டெயில் வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக அதனோட டீட்டெயிலான வீடியோ நான் போடுறேன். பத்தாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NLR 34449 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச 120 நாள்லேருந்து 135 நாட்களில் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடும். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமாக 35 மூட்டையும் அதிகபட்சமாக உங்களுக்கு 40 மூட்டை வரைக்கும் அறுவடை செய்யலாங்க. ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. நடவு செய்ய பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா சபா தாளடி குருவைக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்குங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் 3 அடியிலிருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ. நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1700 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2300 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க. ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 இருந்து 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். இதனோட நெல்கதிர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்குங்க. நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டாலும் சரி, நீங்க இயந்திர நடவு செஞ்சாலும் சரி, நாற்று விட்டு 22 நாள்ல இருந்து ஒரு 30 நாட்களுக்குள்ளே நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலைப்பேன், மாவு பூச்சி, இலை உர அழுகல், இலை உர கழுகல், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவன நெல் ரகம். ஒன்பதாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பை ASD 21 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச 115 இருந்து 120 நாட்கள் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தால் போதுமானது. ஒரு ஏக்கர் நீங்க நடவு செஞ்சலாம். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா 50 மூட்டையிலிருந்து அதிகபட்சமா நீங்க 55 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க. ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. வர்த்தகத்துல நல்ல ஒரு வரவேற்பு உடைய ஒரு நெல் ரகம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி குருவைக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில இருந்து உங்களுக்கு 2 அடியில இருந்து உங்களுக்கு அதிகபட்சம் 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ. நெல்லின் விலை குறைந்தபட்ச விலையா உங்களுக்கு 1700 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2100 ரூபாய் வரைக்குமே கிடைக்குங்க. ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 இருந்து 280 நெல்மணிகள் வரைக்குமே கிடைக்கும். நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு நாற்று விட்டு கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 நாள்ல இருந்து 25 நாட்களுக்குள்ள நடவு செய்யணும். இயந்திர நடவுக்கும் சேர்ந்தான். அது மட்டும் இல்லாமல் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலைப்பேன், மாவு பூச்சி, இலை உர அழுகல், இலை உர கருகள், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய எட்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சௌபாகியா நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 நாள்ல இருந்து ஒரு 135 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு மத்திய கால நெல் ரகங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 40 மூட்டையில இருந்து அதிகபட்சம் நீங்க 45 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ன நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி குருவைக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்குங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடி முதல்
3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ. நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையா உங்களுக்கு 1600 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2300 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். கதிரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெல் கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டாலும் சரி, நீங்கள் இயந்திர நடவு செஞ்சாலும் சரி, 25 to 28 நாட்களுக்குள்ளே நீங்கள் நடவு செய்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலைப்பேன், மாவு பூச்சி, இலையுற அழுகல், இலையுற கழுகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகமாக தாங்க இந்த சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் பார்க்கப்படுது. சமையலுக்கு ஒரு மிகவும் சுவையான ஒரு நல் ரகம், நல்ல சமையல் தரனுடைய ஒரு நல் ரகமாக இந்த சௌபாகியா கோல்டு இருக்குங்க. ஏழாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா MPR 606ன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச 100 நாள்லேருந்து 105 நாட்களில் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நல் ரகம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டை வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாங்க. ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. நடவு செய்ய பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, குருவைக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளாக இருக்குங்க. இந்த நல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு 2 அடியில இருந்து அதிகபட்சமாக உங்களுக்கு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ. நெல்லின் விலை குறைந்தபட்ச விலையா உங்களுக்கு 1600 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2300 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 இருந்து 280 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். இதனோட நெல்கதிரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கும். நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு 25 நாள்ல இருந்து ஒரு 28 நாட்களுக்குள்ளே நடவு செஞ்சிடும். மிஷின் நடவா இருந்தாலும் சரி, கை நடவா இருந்தாலும் சரி. குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலைப்பேன், மாவு பூச்சி, இலையுறை அழுகல், இலையுறை கழுகல், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகமாக தாங்க இந்த மஹேந்திரா MPR 606ன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் பார்க்கப்படுது. ஆறாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ADT 36ன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச 105 நாள்லேருந்து ஒரு 110 நாட்களில் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நல் ரகங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதைகள் இருந்தாவே போதுமானது. ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமாக 40 மூட்டையும் அதிகபட்சமாக உங்களுக்கு 45 மூட்டைக்கும் அறுவடை செய்யலாங்க. ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, குருவைக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளாக இருக்குங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு 2 அடியிலிருந்து ரொம்பவும் அதிகபட்சமாக 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ. நெல்லின் விலை குறைந்தபட்ச விலையா உங்களுக்கு 1700 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2100 ரூபாய் வரைக்குமே கிடைக்கும். ஒரு நெல்கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 280 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயந்திர நடவாக இருந்தாலும் சரி, கை நடவாக இருந்தாலும் சரி, நாற்று விட்டு 25 to 30 நாட்களுக்குள்ளே நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலைப்பெண், மாவு பூச்சி, இலையுறை அழுகல், இலையுறை கழுகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகமாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. ஐந்தாவதா பார்க்கக்கூடிய ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தியா NP 9359 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச 130 நாள்லேருந்து ஒரு 135 நாட்களில் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு மத்திய கால நல் ரகங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமாக 40 மூட்டையும் அதிகபட்சமாக உங்களுக்கு 45 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க. ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நல் ரகமாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு சம்பா, பின் சம்பா, தாளடி, குருவைக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க. 75 கிலோ. நெல்லின் விலை எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1700 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2350 ரூபாய் வரைக்குமே கிடைக்குங்க. ஒரு நெல்கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு 280 அதிகபட்சமாக உங்களுக்கு 300 நெல்மணிகள் வரைக்குமே கிடைக்குங்க. நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆள் நடவாக இருந்தாலும் சரி, இயந்திர நடவாக இருந்தாலும் சரி, நாற்று விட்டு 22 நாள்லேருந்து ஒரு 28 நாட்களுக்குள்ளே நடவு செஞ்சிடணும். குருத்து பூச்சி, இலைப்பேன், மாவு பூச்சி, இலையுறை அழுகல், இலையுறை கருகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியோடைய ஒரு நல் ரகமாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தின் நல் ரகம். நுஸ்வீட் சீட்ஸோட சந்தியா NP 9359 சொல்லக்கூடிய உயர் விளைச்சலை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல் ரகமாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா தனியார் உரக்கடைகளை கிடைக்கும். வாங்கி பயன்படுத்தி பாருங்க.
நான்காவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை MDU 5ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா 40 மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு 45 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க. ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாளடி குருவைக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 3 அடியும் அதிகபட்சமா உங்களுக்கு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைந்தபட்ச விலையா உங்களுக்கு 1600 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஒரு நெல் கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட நெல் கதிர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டையாக தாங்க இருக்கும். குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு 240 அதிகபட்சமாக உங்களுக்கு 280 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று நடவாக இருந்தாலும் சரி நீங்கள் இயந்திர நடவாக இருந்தாலும் சரி நாற்று விட்டு 22 நாள்லேருந்து ஒரு 25 நாட்களுக்குள்ளே நடவு செய்வது ரொம்பவே நல்லது. குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலைப்பேன் மாவு பூச்சி இலையுறை அழுகல் இலையுறை கழுகளுக்கும் புகையானுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமாக தாங்க இந்த மதுரை MDU 5ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக விதைநெல் பார்த்தீங்கன்னா கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. மூன்றாவதா பார்க்கக்கூடிய ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி சாரம், அதாவது TPS 5ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச 115 நாள்ல இருந்து ஒரு 120 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் தேவைப்படுங்க. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு 50 மூட்டையும் அதிகபட்சமாக உங்களுக்கு 55 மூட்டை வரைக்குமே நீங்கள் அறுவடை செய்யலாம். ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாளடி குருவைக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு 3 அடியும் அதிகபட்சமாக உங்களுக்கு 3 அடி உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1600 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 இருந்து 280 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆள் நடவா இருந்தாலும் சரி இயந்திர நடவா இருந்தாலும் சரி நாத்து விட்டு 22 நாள்ல இருந்து ஒரு 28 நாட்களுக்குள்ள நடவு செய்வது ரொம்பவே நல்லது. குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலைப்பேன் மாவு பூச்சி இலை உர அழுகல் இலையுறை கழுகல் மற்றும் புகையானுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமாக தாங்க இந்த TPS 5ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பார்க்கப்படுது. நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு ரொம்பவே ஏற்ற நெல் ரகம். டெல்டா பகுதிகளும் நிறைய விவசாயிகள் நடவு செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNAU அக்ரிகார்ட்னு சொல்லக்கூடிய அபிஷியல் ஆன்லைன் வெப்சைட்ல கிடைக்குது, வாங்கி பயன்பெறுங்க. இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RNR 15048ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச 115 நாள்ல இருந்து ஒரு 120 நாட்கள்ல அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோல இருந்து ஒரு 25 கிலோ விதை தேவைப்படுங்க. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 40 மூட்டையில இருந்து 45 மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம். ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாளடி குருவைக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் குறைஞ்சபட்சம் 3 அடியாகவும் அதிகபட்சமா உங்களுக்கு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1600 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2500 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 இருந்து 280 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆள் நடவா இருந்தாலும் சரி இயந்திர நடவா இருந்தாலும் சரி நாத்து விட்டு 22 நாள்ல இருந்து ஒரு 25 நாட்களுக்குள்ளே நடவு செய்வது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலைப்பேன் மாவு பூச்சி இலை உரை அழுகல் இலையுறை கழுகல் மற்றும் புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமாக தாங்க இந்த தெலுங்கானா சோனான்னு சொல்லக்கூடிய RNR 15048ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பார்க்கப்படுது. ஸோ இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா நல்ல சமையல் தரம் கொண்டது. அதனால பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம இது சுகர் ஃப்ரீ ரைஸும் கூட. நீர் அழிவு நோய் இருப்பவங்க இந்த அரிசியை தாராளமா எடுத்துக்கலாம். முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
100 நாள்ல இருந்து ஒரு 105 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால சூப்பரான ஒரு நெல் ரகம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 55 மூட்டையிலிருந்து 60 மூட்டை வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாம். ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாளடி குருவைக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 2 அடியிலிருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 3 அடி 4 அடி கூட உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல்ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1400 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2100 ரூபாய் வரைக்குமே கிடைக்கும். ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 இருந்து 280 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் நடவா இருந்தாலும் சரி மிஷின் நடவா இருந்தாலும் சரி இது ரெண்டுத்துக்குமே நீங்க நாத்து விட்டு 20 நாள்ல இருந்து ஒரு 25 நாட்கள் நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலைப்பேன் மாவுப்பூச்சி இலையுறைகள் இலையுறை கழுகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமாக தாங்க அந்த ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். இந்த நெல் ரகம் பெரும்பாலும் இட்லி தோசைக்கு தாங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. மாவுச்சத்து அதிகமா உள்ள ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. இந்த 10 நெல் ரகங்களை நீங்க எந்த நெல் நடவு செய்ய போறீங்கன்றதும் அது மட்டும் இல்லாம அந்த நெல் ரகத்தை பத்தி ஃபுல் அண்ட் டீட்டெயிலா உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ கூடிய சீக்கிரம் மேக் பண்ணி போடுவேன். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம சேனலுக்கு லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். இன்னும் நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்க क्वेश्चन பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வாங்க. உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.